அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. வேக்சின் அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்சப் வேக்சினேஷன். கேட்சப் வேக்சினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த ஏஜில் போட வேண்டிய வேக்சின் மிஸ் ஆகிருந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் மிஸ் ஆகிருந்ததுன்னா திரும்ப நம்ம எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த வேக்சின்ஸை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். உதாரணமாக சொல்லணுன்னா, நிறைய பேர் இப்போ வரைக்கும் கோவிட் டைம் அதனால நிறைய வேக்சின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் போடலை, இப்போ போடலாமா அப்படின்ற கொஷின்ஸோடு வராங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, பர்த்லேருந்து கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸில் பிசிஜி, ஓரல் போலியோ, இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், இந்த எல்லா வேக்சின்ஸுமே 4லேருந்து 5 வயசு வரைக்கும் நம்ம கேட்சப்பாக கொடுக்க முடியும். இது இல்லாமல் எம்எம்ஆர் வேக்சின் 9 மாதத்தில் போடுறது, அப்புறம் சிக்கன் பாக்ஸ்க்கான வேரசெல்லா வேக்சின். இந்த எம்எம்ஆர் அண்ட் சிக்கன் பாக்ஸ்க்கான வேக்சின் வந்து அப் டு அடலசன்ஸ் அண்ட் ஈவன் அண்ட் அடல்ட்ஹுட், அதாவது 18 வயது மற்றும் அதற்கு மேலே கூட நம்ம கேட்சப்பாக கொடுக்க முடியும். இதில் நம்பர் ஆஃப் டோசஸ் மட்டும் வேரி ஆகும். டெட்டனஸ் வேக்சின் பிரைமரி சீரீஸ் இந்த டிபிடியில் 6 வாரம், 10 வாரம், 14 வாரம் அதுலேயும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 1.5 வயது இந்த காலகட்டங்களில் மிஸ் ஆகிருந்ததுன்னா அவங்க எத்தனை டோசஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோசஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கும். டெட்டனஸ் தடுப்பூசி 10 வயது வரைக்கும் எடுக்கிறது கட்டாயம். இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் வேக்சின், டைஃபாய்டு வேக்சின், இது எல்லாமே வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே, அப்புறம் டைஃபாய்டு வேக்சின், இதெல்லாம் அடலசன்ஸாக ஆனதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் 10 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் வேக்சினேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேக்சின்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.